அணுக்களின் இலத்திரன் சக்தி மட்டங்களுக்கான சான்றுகளைக் கூறுவர் என்ற தேர்ச்சி மட்டத்தின் கீழ் சில கற்றற்பேறுகளை நாம் பாடசாலைகளில் படித்திருந்தோம். அதாவது அயனாக்கல் சக்தி தொடர்பாக, அதே மாதிரி தொடர் அயனாக்கல் சக்தி, அந்த தொடர் அயனாக்கல் சக்திகளை வரைவுகளை உபயோகித்து அது பிரதான சக்தி உபசக்தி மட்டங்கள் காணப்படுவதென்றும், அதே போல போரின் அணுமாதிரி உருவை விவரிப்பர் என்று தொடர்பான 4 கற்றற்பேறுகளை நாம் ஏற்கனவே கற்றிருந்தோம். நாம் இப்போது போரின் மாதிரி உருவை உபயோகித்து ஐதரசன் அணு நிறமாலையில் உள்ள கோட்டுத் தொடர்களை பண்பறு ரீதியாக விளக்குவர் என்ற கற்றற்பேறு தொடர்பாக கற்க உள்ளோம். இதில் நாம் கற்க வேண்டியிருப்பது ஐதரசன் நிறமாலை தொடர்பாக. நாம் ஏற்கனவே இந்த விடயங்கள் படித்த விடயம்தான், எனினும் மீண்டும் ஒரு தரம் மீட்டிக்கொள்ளும். திரிசியம் நாம் படித்திருந்தோம் ஏற்கனவே. ஸ்பெக்ட்ரோஸ்கோபி மூலமாக, அதாவது ஒரு பொருளிற்கு மின்காந்த கதிர்களை செலுத்தி அதன் மூலம் பெறப்படுற தகவல்கள் தான் நமக்கு திரிசியம் ஸ்பெக்ட்ரம். அது அலைநீள வரிசைக்கு அமைவாகவோ அல்லது அதிர்வெண் வரிசைக்கு அமைவாகவோ பெறப்படுற ஒரு விடயம்தான் திரிசியம். இந்த திரிசியம் மீது பகுப்பாய்வு செய்வது மூலம் நாம் பல விடயங்களை அறிந்து கொள்ள முடியக்கூடியதாக இருக்கும். அதில் தரப்பட்டிருப்பது ஒரு விசிபிள் லைட் ரீஜன் உண்டு. அதாவது குறிப்பிட்ட ஒரு மின்காந்த அலைகள ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதி தான் இங்கே காட்டப்பட்டுள்ளது. நாம் இது ஏற்கனவே கற்ற விடயம்தான். இந்த விசிபிள் ரீஜன், விசிபிள் லைட் கற்புல பகுதியில் நாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தொடர்ச்சியான அலைநீள அதிகரிப்புக்கு ஏற்ப அது ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிர்வெண் ஊதா நிற பக்கம் அதிகரித்து செல்ற அதே வேளை அலைநீளம் சிவப்பு நிற பகுதியை நோக்கி அதிகரித்து செல்லும். இது மாதிரியான ஒரு பகுப்பாய்வு செய்கிறதான் திரிசியம் என்று நம்ம கற்றிருந்தோம். அதில் வகைகளும் நாம் ஏற்கனவே அறிந்திருந்திருக்கிறோம். காலல் திரிசியம், உறிஞ்சல் திரிசியம். காலல் திரிசியம் எனப்படும் போது அந்த காலப்படும் மின்காந்த கதிர படுற திரிசியம், அதாவது வெளிவிடப்படுறது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட சில நிற கதிர்கள் மாத்திரம் இங்கே பதியப்பட்டிருக்கும். குறிப்பிட்ட அலைநீளங்களை கொண்ட கொடுக்கக்கூடிய ஒரு கதிர்கள் மாத்திரம் இங்கே காணப்படும். உறிஞ்சல் திரிசியம் என்பது மின்கதிரை ஒரு பதார்த்தத்துக்கூடாக செலுத்தி அந்த பதார்த்தத்துக்கூடாக செலுத்தப்படுற நேரம் அதனால் உறிஞ்சப்பட்டு ஏனையவே வெளிவிடப்படும். அப்படின்னு சொன்னால் இங்கே உறிஞ்சப்படுற நிறங்கள் கருப்பு நிற பட்டைகள் கோடுகளாக காணப்படும். அப்போ இந்த கருப்பு நிற பகுதியில் காணப்படுற அலைநீளங்கள் மாத்திரம் இங்கே வழங்கப்பட்ட பதார்த்தம் உறிஞ்சப்பட்டிருக்கு. அதன் மூலம் கிடைக்கப்படுவதுதான் இந்த உறிஞ்சல் திரிசியம். அது நம்ம பதிவு சார்பாக 3 வகையாக பிரிக்கலாம். தொடர் திரிசியம், கோட்டு திரிசியம், பட்டை திரிசியம் என்று சொல்லுவோம். தொடர் திரிசியம் என்பது அதிர்வெண் சீராக அதிகரிக்கும். பார்த்தீங்கன்னு சொன்னால் சிவப்பிலிருந்து ஊதா நிறம் நோக்கி சீராக அதிகரித்து கொண்டு செல்லுது. அல்லது குறையும். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊதா நிற பகுதியிலிருந்து சிவப்பு நிற பகுதிக்கு குறைந்து கொண்டு செல்லும் அதிர்வெண். அப்போ ஒன்று சீராக அதிகரிக்கும் அல்லது குறைந்து கொண்டு செல்கின்ற கதிர பதிவு தான் தொடர் திரிசியமாக காணப்படும். கோட்டு திரிசியம் என்பது குறித்த அலைநீளங்களை கொண்ட கதிர்கள் மாத்திரம் இங்கே பதியப்படும், கோடுகளாக காணப்படும். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குறிப்பிட்ட இந்த சிவப்பு, பச்சை, நீலம், ஊதா போன்ற குறிப்பிட்ட சில அலைநீளங்கள் மாத்திரம் இங்கே பதியப்பட்டிருக்கும். அதை நாம் சொல்லுவோம் கோட்டு திரிசியம் சொல்லி. அதே மாதிரி பட்டை திரிசியம் அதிர்வெண் அடுத்தடுத்துள்ள மின்காந்த கதிர்களின் பதிவாக காணப்படும். பொதுவாக இது மூலக்கூறுகளுக்காக கிடைக்கப்படுற திரிசியம் என்பதனால் இதன் சிக்கல் தன்மைகளும் காணப்படுகிறது. இந்த நிறமாலை தொடர்பான ஒரு பேசிக் ஒரு நாலேஜ் தான் இங்கே வழங்கப்பட்டுள்ளது. இந்த அறிவின் மூலம் நீங்கள் சில விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒரு அணுவின் காலல் நிறமாலையும் உறிஞ்சல் நிறமாலையும் கோட்டு நிறமாலைகளாக காணப்படும். ரெண்டும் காலல் நிறமாலையும் சரி உறிஞ்சல் நிறமாலையும் லைன் ஸ்பெக்ட்ரமாக காணப்படும். இங்கே காலல் நிறமாலையும் உறிஞ்சல் நிறமாலைக்கும்
அதுக்குரிய ஸ்பெக்ட்ரங்கள் இங்கே தரப்பட்டிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் காலை நிற மாலையிட பேக்ரவுண்ட் வந்து கருப்பு நிறப்பத்தில் காணப்படுது. குறிப்பிட்ட அலைநீளங்கள் மாத்திரம் எந்த அலைநீளங்களை அந்த பதார்த்தம் காலுதோ வெளிவிடுதோ அந்த அலைநீளங்கள் மாத்திரம் இங்கே கோடுகளாக பதியப்பட்டிருக்கு. உறிஞ்சல் நிற மாலை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அது தொடர் திருசியத்தில் சில குறிப்பிட்ட கதிர்கள் மாத்திரம் இங்கே உறிஞ்சப்பட்டிருக்கு. அதாவது இந்த சிவப்பு நிற பகுதி, இங்கே பச்சை நிறம், இந்த நீலம், இங்கே ஊதா என்று குறிப்பிட்ட சில அலைநீளங்கள் மாத்திரம் உறிஞ்சப்பட்டு ஏனையவை அங்கு வெளிக்காட்டப்படும். அப்போ இங்கே பின்புலம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பேக்ரவுண்ட் பிளாக் கலரில் காணப்படும். இந்த உறிஞ்சல் நிற மாலையில் வந்து பிரகாசமான கலர் நிறங்களை கொண்டதாக காணப்படும். குறிப்பிட்ட அலைநீளங்கள் மட்டும் உறிஞ்சப்பட்டிருப்பதனால் இந்த கருப்பு நிற கோடுகள் இங்கே தென்படும். ஒரு அணுவின் கால நிறமாலையும் உறிஞ்சல் நிறமாலையும் இணைக்க நமக்கு தொடர் நிறமாலை பெறப்படும். ரெண்டையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னு சொல்லி ஒன்றோட ஒன்று நம்ம இதை மேற்பொருந்த வைத்தோம்னு சொல்லி சொன்னால் நமக்கு தொடர் நிறமாலை பெறக்கூடியதாக இருக்கும். இப்போ நம்ம முக்கியமாக நம்ம அறிய வேண்டிய ஒரு விடயம் ஐதரசன் திருசியம். இந்த ஐதரசன் திருசியம் வந்து என்னன்னு சொல்லி சொன்னால் ஐதரசன் வாயுவை பயன்படுத்தி இந்த திருசியம் பெறப்பட்டிருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு டிஸ்சார்ஜ் டியூப் காணப்படுது. இந்த டிஸ்சார்ஜ் டியூபுக்குள்ள அதாவது மின் இறக்க குழாயினுள் ஐதரசன் வாயு பெறப்பட்டிருக்கு. அப்போ உங்களுக்கு தெரியும் மின் இறக்க குழாய் எனும் போது அங்கு வந்து உயர் மின் அழுத்தம் வழங்கப்படும். இந்த குழாய்க்கினுள் வந்து தாழ் அமுக்கம் பேணப்படும். அப்போ தாழ் அமுக்கத்தில் உயர் மின் அழுத்த வேறுபாடு வழங்கப்பட்டு இங்கே காலப்படுகிற மின்காந்த கதிர்களை இந்த ஸ்லிட் சிறிய துளையினூடாக செலுத்தி ஒரு அரியத்துக்குள்ளாக செலுத்தும் போது 3 வெவ்வேறு நிறங்களை கொண்ட கோடுகள் மாத்திரம் கிடைக்குது. அதாவது சிவப்பு, பச்சை, நீலம், ஊதா என்ற 4 நிறங்கள் மாத்திரம் நமக்கு கிடைக்கக்கூடியதாக காணப்படும். இந்த ஐதரசன் திருசிய மீது ஆய்வு செய்த விஞ்ஞானிகள் தொடர்பாக நாம் பார்த்தோம் என்றால் முதலாக இந்த ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் மீது ஆராய்ச்சியை செலுத்தியவர் வந்து பாமர். அவர் தான் முதன்மாக ஐதரசன் திருசிய மீது ஆய்வுகளை நடாத்தியவர். அவர் ஆய்வு செய்த பகுதி வந்து கற்புல கதிர்க்குரிய பகுதியாக காணப்படுது. அடுத்ததாக லைமன், அது வந்து அதி ஊதாக்குரியதாக காணப்படுது. அதே மாதிரி பாஷன் வந்து சென் நிற கீழ்கதிர் அதாவது ஐஆர் ரீஜனுக்குரியதாக காணப்படுது. பாமர் தொடர் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இலத்திரன்கள் வந்து சக்தி மட்டம் ஈட்டோட்டு சக்தி மட்டம் வந்து 2க்கு தாண்டல் அடையக்கூடியதாக காணப்படும். அதாவது 3ஆம் சக்தி மட்டத்திலிருந்து 2ஆம் சக்தி மட்டத்திற்கு, 4ஆம் சக்தி மட்டத்திலிருந்து 2ஆம் சக்தி மட்டம். அப்போ எல்லா இலத்திரன்களும் இந்த ஈட்டோடாக இந்த 2ஆம் ஈட்டோட்டில் வந்து சேரக்கூடிய ஒரு தாண்டல் அடைந்து சேரக்கூடிய தொடர் தான் பாமர் சீரிஸ். அதே போன்று லைமன் வந்து ஆராய்ச்சி செய்தது ஈட்டோடு வந்தீங்க நமக்கு முதலாம் நம்பர் NF ஃபைனல் வந்து முதலாவது இருக்கும். அதாவது 2ஆம் சக்தி மட்டத்திலிருந்து 1ஆம் சக்தி மட்டம், அதே மாதிரி 3ஆம் சக்தி மட்டத்திலிருந்து 1ஆம் சக்தி மட்டம். அப்போ ஒவ்வொரு முடிவிலே இருந்தும் லைமன் தொடர் வந்து அவர் 1ஆவது சக்தி மட்டம் வந்து அடைகிற தொடரில் தான் இவர் ஆய்வு செய்தார். அது வந்து UV அல்ட்ரா வயலட் ரீஜனுக்குரியதாக காணப்படுது. அதே மாதிரி பாஷன் அவரும் வந்து என்ன செய்கிறாருன்னு சொல்லிட்டு ஈட்டோடு வந்தவர் 3, பாமர் 2, லைமன் 1, பாஷன் 3. அப்போ எல்லா முடிவெளியில் காணப்படுற இலத்திரன்கள் எல்லாம் வந்து 3ஆம் சக்தி மட்டத்தில் சேர்வது தொடர்பான பகுப்பாய்வை தான் பாஷன் செய்தார். அவர் வந்து IR ரீஜனுக்குரியதாக காணப்படுது. நாம் இங்கே விரிவாக பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் லைமன் சீரிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 2ஆம் சக்தி மட்டத்திலிருந்து 1ஆம், அதே மாதிரி 3ஆவதிலிருந்து 1ஆம், 4, 5, 6, 7 முடிவிலி வரைக்கும் காணப்படுற இலத்திரன்கள் வந்து இங்கே எல்லாம் வந்து 1ஆம் சக்தி மட்டங்களுக்கு வந்து சேர்ற ஒரு தொடர் தான் லைமன் மூலம் ஆராய்ச்சி செய்யப்பட்டது. பாமர் கற்புல பகுதி, அதற்காக நீங்கள் இந்த பகுதிகள் காட்டப்பட்டிருக்குது. பாமன் வந்து ஃபைனல் ஸ்டேஜ் என்ன நமக்கு N7 NF வந்து 2. அப்போ 2ஆவது சக்தி மட்டத்துக்காக தான் எல்லா இலத்திரன்களும் வந்து செய்கிறது. பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு 3லிருந்து 2, 4லிருந்து 2, 5லிருந்து 2, 6, 7,
அப்படியே முறையாக அதிகரித்து போகிற நேரம் ஒவ்வொரு இலத்திரன்களும் ஒவ்வொரு சக்தி மட்டத்தில் காணப்படுற இலத்திரன்கள் வந்து இலத்திரன் எங்கே வந்து சேருது, இரண்டாம் சக்தி மட்ட ஓட்டுக்கு வந்து சேருது. அதே மாதிரி பாஜின்னு பார்த்தீங்கன்னு சொல்லினால் எல்லாமே மூன்றாம் சக்தி மட்டத்துக்குரிய வந்து சேருது இலத்திரன்கள். 4லிருந்து 3, 5லிருந்து 3, 6லிருந்து 3, 7லிருந்து 3 இப்படியாக ஈச்சோட்டில் வந்து இறுதியாக வந்து சேருகிற இலத்திரன் தாண்டல் அடைந்து வந்து சேரும் சக்தி மட்டம் 3ஆக காணப்படுகிறது. அதே மாதிரி பிராக்கெட் ஃபண்ட் என்ற இன்னும் சில விஞ்ஞானிகள் இதன் மீது ஆராய்ச்சி செஞ்சிருந்தார். ஆனால் உங்களுக்கு இந்த 3 பேர், அதாவது லைமன், பாமர், பாஷன் சொல்ல 3 விஞ்ஞானிகளின் ஆராய்ச்சியும் அவர்களுடைய தரவுகளும் தான் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பாமர் சீரிஸை நாம் விரிவாக கொஞ்சம் தெரிந்திருக்க வேண்டும். நம்ம பார்த்த பாமர் சீரிஸில் 4 நிறங்களுடைய கதிர்கள் அவருக்கு கிடைக்கும். சிவப்பு, பச்சை, நீலம், ஊதான்னு சொல்லி 4 நிறமான கதிர்கள் வந்து சேருது. அதில் நீங்கள் சிவப்பை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மூன்றாவது இலத்திரன் 3ஆம் சக்தி மட்டத்திலிருந்து 2ஆம் சக்தி மட்டத்துக்கு வந்து சேர்ற கதிர் தான் இந்த அலைநீளம் தான் இந்த 656 சிவப்பு நிறமாக காணப்படும். அதை நம்ம இங்கே H ஆல்ஃபான்னு சொல்லி சொல்லுவோம். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 4லிருந்து இலத்திரன் 2ஆம் சக்தி மட்டத்துக்கு தாண்டல் அடைந்து வருவது H பீட்டா. அதே போன்று 5ஆம் சக்தி மட்டத்திலிருந்து 2ஆம் சக்தி மட்டத்தை தாண்டல் அடைவது H காமா. அதே மாதிரி 6ஆம் சக்தி மட்டத்திலிருந்து 2ஆம் சக்தி மட்டத்துக்கு வந்து சேருவது H டெல்டா. அப்போ உங்களுக்கு இந்த 4 நிறங்களையும் அதில் நிறங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். H ஆல்ஃபா, H பீட்டா, H காமா, H டீட்டா. இந்த 4க்கும் இந்த 4 நிறங்கள் வந்து உங்களுக்கு அவசியமாக தெரிஞ்சிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அதிர்வெண் வந்து பாமர் தொடர்பாக நம்ம பார்த்து கொண்டிருந்தோம். உங்களுக்கு தெரியும் 4 வகை நிறங்களும் அதன் பெயர்களை நான் பார்த்திருந்தோம். மூன்றாவது சக்தி மட்டத்திலிருந்து 2ஆம் சக்தி மட்டத்துக்கு செல்லும் போது சிவப்பு நிறம், பச்சை, நீலம், ஊதா என்று போன்ற முறையே இந்த 4 நிறங்களையும் காட்டக்கூடிய நிறங்களும் அதன் பெயர்களும் வந்து உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் போரின் அணுமாதிரி ஒரு தொடர்பாக நீங்கள் கற்கும்போது அறிந்திருப்பீங்க. அணுவை கருவிலிருந்து வெளிநோக்கி செல்லும் போது சக்தி மட்டங்களில் ஒவ்வொரு சக்தி மட்டங்கள் கொண்டுள்ள சக்தி பெருமானங்கள் வந்து அதிகரித்து செல்லும். வெளிநோக்கி செல்லும் போது அதிகரித்து செல்லும். அப்போ உங்களுக்கு தெரியும். ஆனால் 2 சக்தி மட்டங்களுக்கு இடையிலான சக்தி பெருமானம், சக்தி வேறுபாடு எப்படி இருக்குமென்னு சொல்லி சொன்னால் 2 சக்தி மட்டங்களுக்கு இடையிலான சக்தி வேறுபாடு வெளிநோக்கி செல்லும் போது குறைந்து செல்ல போகுது. இந்த 2 சக்தி மட்டங்களுக்கு இடையிலான சக்தி பெருமானம் அதே போல் இதுவும் 3ஆம் 4ஆம் சக்தி மட்டங்களுக்கு இடையிலான சக்தி பெருமானம் பார்க்குற நேரம் இந்த வேறுபாடுக்கான இந்த வேறுபாடு நமக்கு குறைவாக காணப்படும். அதுதான் இங்கே காட்டப்பட்டிருக்கு. சரிதானே? அப்போ இங்கே வந்து நாம் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இலத்திரன்கள் தரைநிலையிலிருந்து சக்தியை பெற்று தான் என்ன செய்ய போது உயர் சக்தி மட்டங்களுக்கு பெறப்போகுது. அதே மாதிரி உயர் சக்தி மட்டங்கள் இந்த கீழ் சக்தி மட்டங்களுக்கு வர நேரம் என்ன செய்யும், சக்திகளை வெளி விட்டுதல் தாழ் சக்தி மட்டங்களுக்கு வந்து இலத்திரன்கள் தாண்டல் அடையும். அப்போ நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இங்கே சக்தி வேறுபாடு என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னால் குறைந்து கொண்டு செல்லும். அது நம்ம இங்கே போரின் அணுமாதிரி ஒரு தொடர்பாக கற்கும்போது நாம் இந்த விடயம் கற்றிருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த சந்தர்ப்பத்தில் ஈட பெருமானம் வந்து மறைப்பெருமானமாக காணப்பட போகுது. ஏன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு தெரியும் FEF, அதாவது எந்த இறுதி ஓட்டில் இலத்திரம் காணப்படுது அதில் சக்தி பெருமானமும்
ஆரம்ப சக்தி பெருமானம் வந்து குறைவாக காணப்படுறதுனால இந்த சக்தி மட்டங்களுக்கு இடையிலான சக்தி வேறுபாடு மறைப்பெருமானத்தை கொண்டதாக காணப்படும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 3 வகையான தொடர்கள், அதாவது லைமன் சீரிஸ், பாமர் சீரிஸ், பாஷன் சீரிஸ் போன்ற 3 தொடர்களையும் ஒரே பார்வையில் இங்கே உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் NF 1 இங்கே 2ஆம் சக்தி மட்டம் 2லேருந்து 1 வாரது இங்கே காட்டப்பட்டிருக்குது. மற்ற ஏனையவை மிக நெருக்கமாக காணப்படுது, ஏனைய கோடுகள். இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் NI வந்து 3 தரப்பட்டிக்கு பாமர் சீரிஸ், வலோம் பாமர் சீரிஸ். அப்போ NI 3, இந்த 3ல் இருக்கிற காணப்படுற இலத்திரன் எங்கே வந்து சேரப்போகுது? NF ஃபைனலாக இங்கே 2. அப்போ 3லிருந்து 2, 4லிருந்து 2 என்ற அமைப்பில் செல்லப்போகுது. இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த 2 கோடுகளுக்கு இடையிலான இடைவெளியையும் இந்த 2 கோடுகளுக்கு இடையிலான இடைவெளியும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இடைவெளி குறைந்து கொண்டு செல்லும். அப்போ இங்கே என்ன நடக்குது? இடைவெளி குறைந்து சொல்லி சொன்னால் மீடுரன் அதிகரிக்குது இந்த திசை நோக்கி. இந்த திசை நோக்கி என்ன செய்யுது? இங்கே என்ன நடக்குது? அலை நீளம் அதிகரித்து செல்லுது. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கோடுகள் வந்து இடைவெளிகள் வந்து இந்த வாரான அமைப்பில் நீங்கள் கீறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது சிவப்பு, பச்சை இந்த 2க்கும் இடையிலான கோடு வந்து மிக இடைவெளி கூடியதாக காணப்படும். பச்சைக்கும் நீலத்துக்கும் இடையிலான கோடுகள் வந்து சிறிய இடைவெளியை கொண்டதாக இருக்கும். அதை விட சிறியதாக ஊதா நிற கோடு காணப்படும். இப்போ இங்கே எல்லாம் ஊதா நிற பகுதிக்குரியதாக காணப்படும். அதே மாதிரி பாஷன் சீரிஸ் N ஃபைனலாக வந்து 3ஆம் சக்தி மட்டத்தை வந்து செய்யுது. அப்படின்னா NI இனிஷியல் 4லிருந்து 3க்கு வருது, 5லிருந்து 3க்கு வருது, 6ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த 4 5 சக்தி மட்டங்கள் வந்து இடைவெளி அதிகமாக காணப்படுது. அதே மாதிரி 5 மாறும் குறைவாக, அது ஏனையவையெல்லாம் மிக குறைந்து கொண்டே சொல்ல மாதிரி தொடர நீங்கள் இங்கே பார்த்து கொள்ளலாம். இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லி அலைநீளம் அதிகரிக்கிற ஒழுங்கு தரப்பட்டிக்கு இந்த திசையிலேருந்து இங்கே திசை நோக்கி போகிற நேரம் அலைநீளம் அதிகரிக்கிறது குறித்த ஒவ்வொரு தொடர்களையும் நீங்கள் கருத்தில் கொண்டீங்கன்னு சொல்லி சொன்னால் அலைநீளம் அதிகரிக்கிற திசையை நீங்கள் இங்கே கண்டுகொள்ளலாம். சரி, இப்போ நாம் ஐதரசன் திரிசியம் தொடர்பாக கற்றோம். அது தொடர்பான சில தரவுகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டியதாக இருக்குது. நீர்போரின் அணு அமைப்பு கொள்கையை பயன்படுத்தி ஐதரசன் திரிசியத்தை விளக்கலாம். உங்களுக்கு தெரியும் நீர்போர் அணு அமைப்பு கொள்கை. நீர்போரும் அவங்களோட கொள்கை வந்து என்னன்னு சொல்லி சொன்னால் என்ன, பிரதான சக்தி மட்டம் உபசக்தி மட்டங்கள் காணப்படுதுன்னு சொல்லி சொன்னோம். இந்த ஐதரசன் திரிசியத்தில் கோடுகளுக்கு இடையிலான என்ன சொல்வது இடைவெளிகளை கருத்தில் கொண்டு நம்ம ஒவ்வொரு சக்தி மட்டங்கள் இருப்பதை இங்கே நாம் விளக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அணுவன் அதிகரிக்கும் திசை வந்து நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். 5லேருந்து 6 கூட அதிர்வெண் ஃப்ரீக்குவன்சி மீடுரன் வந்து யூவிக்கு அதிகூடியதாக காணப்படும். பிறகு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் குறித்த தொடரில் அதிர்வெண் அதிகரிக்கும் திசையில் கோடுகளுக்கு இடையிலான சக்தி வேறுபாடு குறைந்து கொண்டு செல்லும். நம்ம இதுவும் படித்த ஒரு விடயம்தான். ஒரு குறித்த தொடரில், அதாவது அது பாம சீரிஸாக இருக்கலாம், அல்லது பாஷனாக இருக்கலாம், அல்லது லைமனாக இருக்கலாம், ஏதோ ஒரு குறித்த தொடரில் அதிர்வெண் மீடுரன் அதிகரிக்கும் திசையில் இந்த கோடுகளுக்கு இடையிலான சக்தி வேறுபாடு குறைந்து கொண்டு செல்லும். அது இங்கே டெல்டா E1 E2 E3 சொல்லி காட்டப்பட்டிருக்கு. அது மாதிரி அதிர்வெண் அதிகரிக்கும் திசையில் வெவ்வேறு தொடர்களுக்கு இடையிலான முதல் 2 கோடுகளுக்கு இடையே சக்தி பெருமானம் அதிகரிக்க செல்வதாக காணப்படும். உதாரணமாக லைமனையும் பாமர் தொடர் 2 தொடரை நாம் ஒப்பிட்டோம்னு சொல்லி சொன்னால் அந்த முதல் 2 கோடுகளுக்கும் இடையிலான சக்தி பெருமானம் வந்து நமக்கு அதிகரித்து கொண்டு செல்லும். அதே மாதிரி இங்கே IR தொடரின் இறுதிக்கோட்டு சக்தி கற்புல சக்தி தொடரின் முதலாம் கோட்டு சக்தியை விட தாழ்வானதாக காணப்படும். அதாவது IR தொடரில் முடிவிலியில் இருந்தவங்களுக்கு தெரியும், IR தொடர் என்பது 3ஆம் சக்தி மட்டத்துக்கு வரக்கூடியது. அப்போ இந்த முடிவிலிருந்து 3ஆம் சக்தி மட்டத்துக்கு வார நேரம் கிடைக்கிற சக்தி பெருமானம் இந்த விசிபிள் ரேஞ்சில், அதாவது பாம தொடரில் முதலாவது கோடு, அதாவது என்ன சொல்வது 3ஆம் சக்தி மட்டத்திலிருந்து 2ஆம் சக்தி மட்டத்தில் காணப்படுற சக்தி வந்து அதிகமாக காணப்படும். அதாவது IR வந்து முடிவிலிருந்து 3ஆம் வாரத்துக்கு குறைவாகவும் 3ஆம் சக்தி மட்டத்திலிருந்து 2ஆம் சக்தி மட்டத்துக்கு வார சக்தி வந்து வெளிவிடப்படுற சக்தி வந்து கூடுதலாகவும் காணப்படும். அதை நீங்கள் காட்டப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கற்புல தொடர், அதாவது பாம தொடரில் இறுதிக்கோட்டு சக்தி. பாம தொடரின் இறுதிக்கோட்டு சக்தி என்பது என்ன? முடிவிலிருந்து 2க்கு வாரது.
அப்போ முடிவில் இந்த ரெண்டுக்கு வர இந்த தொடர் சக்தியானது ஐஆர் தொடரின் கோட்டு தொடரை விட தாழ்வாக காணப்படும். அதாவது பார்த்தீங்கன்னா ஐஆருங்கிறது லைன்மேன். அப்போ லைன்மேனுக்கு ரெண்டிலிருந்து வரதான் முதலாவது கோடு. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இங்கே இந்த சக்திக்கான இந்த முடிவில் இந்த ரெண்டுக்கு வர்றது சக்தி பெருமானம் மிக குறைவானதாக காணப்படும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுனால் யூவி தொடரின் இறுதிக்கோட்டு சக்தி ஐதர்சன் அணுவின் அயனாக்கல் சக்திக்கு சமனாக காணப்படும். அயனாக்கல் சக்தின்னு சொல்லி சொன்னால் என்ன, நீங்கள் படித்திருப்பீங்க. ஒரு அணுட ஈச்சோட்டில் காணப்படுற இலத்திரனை அந்த அணுலேருந்து முற்றாக அகற்றத்துக்கு தேவையான சக்தி. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு முடிவெளி யூவி ரீஜன்ன்றது என்னது, ஒரு லைமன். அதாவது முடிவெளியிலிருந்து முதலாம் சக்தி மட்டத்துக்கு வர ஒரு சக்தி பெருமானம் ஒரு அணுட ஈச்சோட்டில் இருந்து ஒரு இலத்திரனை வெளியேற்றத்துக்கு சமனாக காணப்படும். அதாவது யூவி தொடர்ந்த இறுதி சக்தி கோடுக்கும் அது ஒரு ஹைட்ரஜன் அயனாக்கல் சக்தி அயனைசேஷன் எனர்ஜின்றதுனால இது காட்டப்பட்டிருக்குது. அப்போ அயனாக்கல் சக்தியும் வந்து சமனாக காணப்படும். அதே மாதிரி கற்புல கதிர் நிலைநீள வரிசை நம்ம ஏற்கனவே கற்றுக்கொண்ட விடயம் 700 நானோமீட்டர் தொடக்க 400 நானோமீட்டராக காணப்படும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சக்தி மட்ட வரைவு வந்து இங்கே தொடர்ச்சியானது என்பதை காட்டுது. உதாரணமாக ஒவ்வொரு சக்தி மட்டங்களுக்கு இடையிலான இதை நாம் பார்க்குற நேரம் என்ன நடக்குது, சக்தி பெருமானம் மேலே செல்ல அதிகரித்து செல்லும். அப்போ இங்கே அதிகரித்து செல்கிற நேரம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சீராக அதிகரிக்குதா, இல்லை, ஒரு சீரற்ற ஒரு தொடர்ச்சியில் காணப்படுது. ஏன் இப்படி வருகுதுன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு தெரியும், ஒரு தொடரில் வந்து அதாவது நீங்கள் பாம சீரிஸ் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொல்லி சொன்னால் அங்கு ஊதா நிறத்திலிருந்து சிவப்பு நிறம் நோக்கி செல்லும் போது மீடுரன் குறையுது, அலைநீளம் கூடுது. ஆனால் ஒவ்வொரு ஒவ்வொரு நிறங்களுக்குரிய அந்த அலைகள் வந்து வேகம் மாற மாட்டாது. வேகம் என்ன 3 தர 10 ms-1 இருக்கு. அப்போ வேகம் மாறாது. ஆனால் மீடுரன் மாறுது, அலை நீளமும் மாறும். அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் நடக்கும் சக்தி பெருமானம் மாறும். ஆனால் இந்த மாறப்படுற சக்தி பெருமானம் சீரற்ற ஒரு தொடர் அதிகரிப்பில் அதிகரிக்குது. அப்போ இங்கே சக்தி தொடர்ச்சியற்றதுங்கிறது இந்த சக்தி மட்ட வரைவு உங்களுக்கு எடுத்து காட்டுது. அப்போ நாம் இதில் சில விடயங்களை தெரிஞ்சிருக்கணும். ஒரு மூலகத்தின் நிறமாலை அந்த மூலகத்துக்கு தனித்துவமானதாக இருக்கும், யூனிக்காக காணப்படும். ஒரு அணுவன் ஒரு மூலகத்துக்கு எப்படி தனித்துவமானதோ அது மாதிரி ஒரு மூலகத்தின் நிறமாலை அந்த மூலகத்துக்கு தனித்துவமானது. ஒரு மூலகத்தினால் வழங்கப்படுற நிறமாலை வேறொரு மூலகத்தின் மூலம் நமக்கு கிடைக்காது. அப்போ தனித்துவமானதாக அது காணப்படும். ஒரே மூலகத்தின் வேறுபட்ட அணுக்களான சமதானிகளில் இலத்திரன் எண்ணிக்கை சமமாக காணப்படுறதுனால ஒரே மாதிரியான நிறமாலை இங்கு பெறக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு தெரியும், ஒரு மூலகத்தில் வேறுபட்ட இது வந்து துணிவண்ண கொண்ட அணுக்களை நம்ம சொல்லும் சமதானிகள். சமதானிகள் உங்களுக்கு தெரியும் அணுகன் மாறாது. அப்போ இலத்திரன் மாறாது. இலத்திரன்கள் எண்ணிக்கை சமமாக காணப்படுறதுனால அங்கே நிறமாலை நமக்கு ஒரே மாதிரியாக பெறப்படும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுனால் ஒரு மூலகத்தின் நிறமாலையும் அதே இலத்திரன் எண்ணிக்கை வேறு ஒரு அயனின் நிறமாலையும் கிட்டத்தட்ட சமமாக காணப்படும். பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரே ஒரு மூலகத்தின் நிறமாலை என்றால் அங்கே குறிப்பிட்ட ஒரு எண்ணிக்கையான இலத்திரன் காணப்படும். அதே இது அங்கே வேறொரு அயனை கொண்டு சொல்லி சொன்னோம், அதே இலத்திரனை எண்ணிக்கையை கொண்ட வேறொரு அயன் நிலையில் அனுப்புகிற ஒரு மூலத்தினால் பெறப்படுற நிறமாலையும் கிட்டத்தட்ட நமக்கு சமமாக காணப்படும். இதுதான் நாம் இப்போது கற்றுக்கொண்ட விடயம். நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இது உங்களால் அறிந்து கொள்ள முடியும் என்று நான் நம்புகிறேன்.